வணக்கம். 2024 தரமைந்து புலமை பரிசில் பதிப்புக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக நாங்கள் வெற்றிக்கனி இதழ் ஒன்றின் மாதிரி பரீட்சை ஒன்றின் வினாத்தாள் 2 பகுதிகளுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடப் போகின்றோம். இந்த வினாத்தாள் 2க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல் பிரகாரம் பாடசாலை கல்வி கற்ற 5 பாட பரப்புகளில் வினாக்கள் வினாவப்படும். மிக முக்கியமாக அதில் தாய்மொழி மொழிவிருத்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்கள் தாய்மொழி மூலம்தான் பரீட்சை செய்ய போகின்றோம். அப்ப வினாத்தாள் 1 நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாயினும் வினாத்தாள் 2 தமிழ் தாய்மொழி தவிர்ந்த கணிதம் சுற்றாடல் ஆயினும் நாங்கள் இங்க தாய்மொழி அறிவைத்தான் அங்க பயன்படுத்த போகின்றோம். அப்ப தாய்மொழியாகிய தமிழ் மொழி எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வினாத்தாள் 2 1 மணி 15 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றது. 5 பாடப்பரப்புகள் வினாவப்படுகின்றன. முதல் பகுதியிலே தமிழ் பந்தி வாக்கியம் பந்தி தரப்பட்டு அந்த பந்தியின் உள் தகவல்களை நாங்கள் விடைகளாக வாசித்து விளங்கி அதாவது கிரகித்து வெளிப்படுத்த வேண்டும். அதை வெளிப்படுத்துகின்ற போது அதோடு சேர்ந்து சொல்லிலக்கணம் போன்ற பல கூறுகளையும் ஆய்வு செய்வார்கள். அப்படியாக தமிழின் இறுதி பகுதியில கட்டுரையாகவும் அதாவது கட்டுரை என்பது 3 வாக்கியங்கள் எழுதுவதாகவும் பரீட்சிக்கப்படுகின்றார்கள். அப்ப நாங்க இப்ப தமிழை பொறுத்தவரையில மொழிவிருத்தியை பொறுத்தவரையில எழுத்துக்கள் சொற்கள் வாக்கியங்கள் என்பது அதாவது சொற்றொடர் வாக்கியம் என்பது சொற்றொடர் என்பதை நன்கு புரிந்து வைத்திருத்தல் மிக முக்கியமாகும். இப்ப நாங்க இதுல பார்க்க போறது உண்மையிலே ஒரு பந்தி. பந்தி என்றால் வாக்கியங்களின் தொடர். எங்களுக்கு சொற்களின் தொடர் விளங்கினாத்தானே வாக்கியங்களின் தொடர் விளங்கும். சொற்களின் கூறுகள் விளங்கினாத்தானே நாங்கள் சொற்களின் சொற்றொடரை விளங்கிக் கொள்ளலாம். சொற்களுக்குரிய எழுத்துக்களை விளங்கினாத்தானே நாங்கள் சொற்களை புரிந்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து போவதை விட இறுதியில் இருந்து இங்க பந்தியை வாசித்து கட்டுரையாக்குவதை முயற்சி செய்து அதிலிருந்து பின்னோக்கி போவது எங்களுக்கு தமிழ் அதாவது இந்த அறிவை விருத்தி செய்கிறதுக்கு நல்ல உச்ச துளியாக இருக்கும். ஆன முறையில நான் உங்களுக்கு இப்ப இன்றைக்கு பந்தி வாசித்து புரிந்து கொள்ளுகின்ற முறையும் பின்பு பந்தி சார்பான கேள்விகளுக்கு வினா அளிக்கின்ற அதாவது பந்திக்குள் அடங்கியுள்ள விடயங்களை விளங்கிக் கொள்கின்ற ஆற்றலையும் வெளிப்படுத்தும் ஆற்றலையும் உங்களுக்கு விருத்தி செய்து உங்களை தாய்மொழி அறிவு நிரம்பிய ஒரு மாணவராக உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக வினாத்தாள் 2 80 புள்ளிகளுக்கு மேல் பெற முடியும். அதற்கு மிக முக்கியம் தாய்மொழி. தாய்மொழிக்கு அடுத்தபடியாகத்தான் கணிப்புக்கள் சுற்றாடல். அப்ப நாங்க சும்மா மேலதிகமாக நேரத்தை செலவிட வேண்டியது தாய்மொழிக்கு தமிழ் மொழிக்கு. இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னால் தாய்மொழி தமிழ் மொழி எங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ போகின்றது. நாங்க இது எங்களுடைய வாழ்க்கை புறாக எங்களுடைய தாய்மொழி எங்களுக்கு முக்கியம். ஏனைய மொழிகள் அறிவிருப்பது தவறல்ல. ஏனைய மொழி அறிவு எங்களுக்கு 2ஆம் தரமாகத்தான் கருதப்படும். ஏனென்றால் நாங்கள் பிறந்தது தமிழ் தாய் தந்தைக்கு, தமிழ் மொழி பேசுகின்ற தாய் தந்தைக்கு. அப்ப எங்களுடைய ரத்தத்தோடு ஊர்ந்ததும் தாய்மொழியான தமிழாகத்தான் இருக்கும். அப்ப எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தாய்மொழியாக தமிழாகத்தான் இருக்கும்.
அப்ப நாங்கள் தமிழ் மொழியில சிந்திக்கின்ற போது மிக சிறப்பாக சிந்தனை ஆற்றல் கூடி எங்களுடைய திறமை கூடிய அளவில் 100% வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்க தாய்மொழியில விருத்தி செய்துதான் ஏனைய மொழிக்கு மொழிபெயர்த்து பேசுவோம், எழுதுவோம். அப்ப தாய்மொழி விருத்தி மிக முக்கியத்துவம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு பந்தியை வாசிக்க முற்படுவோம். இது வெற்றிக்கனி இதழ் வினாத்தாள் 2, அதாவது 1:15 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இது பரீட்சை அரச பரீட்சைத்தால அப்படியே தழுவி அதே போன்ற அமைப்பில் ஆக்கப்படுகின்ற மாதிரி பரீட்சை தாள்கள். அப்ப அரச பரீட்சையில முன்பகுதியில பந்தியை தருவார்கள். அந்த பந்தி ஓரளவு கடினம் போல இருந்தாலும் இலகுவான பந்தி. ஏனென்றால் உயர் வகுப்புகள்ல இதைவிட கடினமான பந்திகளை நீங்க எதிர்காலத்தில் எதிர்கொள்வீர்கள். இது இலகுவான பந்தி. அப்ப இந்த பந்தியை வாசித்து விளங்கி என்பது கிரகித்து உங்களுக்கு உள்ளுக்கு விளங்கி உங்களோட சிந்தனையில பட்டு அதிலே இருந்து வினாக்களுக்கு விடையளித்தல் மிக சிறப்பான இடத்திலாக இருக்கும். சரி, பந்தியை வாசிக்கவும். அண்ணா, எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் உள்ளும் புறமும் உற்சாகமாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கியம். இங்கே முதல் சொல் விழிக்கப்படுகின்றது. ஒருவரை உறவு முறை கூறி விழிக்கப்படுகின்றது. அப்ப விழிப்பு சொல்லுக்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக அங்க விழிப்பு சொல்லு இறுதியில ஒரு வியப்புக்குறி அல்லது விழிப்புக்குறி இடுதல் முக்கியம். அது மட்டுமல்ல, இங்க ஆரம்பிக்க போது ஒற்றைமேற்கோட்குறியோடு ஆரம்பிக்கின்றது. அந்த வாக்கியத்தை விசேடித்து கூறுவது. அப்ப அண்ணா வியப்புக்குறி, எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் உள்ளும் புறமும் உற்சாகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வீரனாக இருந்தாலும், விளையாட்டு வீரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட திறமையானவனாக இருந்தாலும், அவனுக்கு அவனுடைய உடல் நிலையும் உள்ளமும் மனமும் உள்ளும் புறமும், உடலை பொறுத்தவரையில் உள்ளுக்கு உடல் உறுப்புகள் சீராக இயங்க வேண்டும். அதே போல உள்ளமும் உள்ளுக்கு மனதளவில் சீராக இயங்க வேண்டும். சாந்தமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்க வேண்டும். உள்ளும் புறமும், உடலும் வெளியிலையும் அது உற்சாகமாக இருக்க வேண்டும். அதாவது மனங்கூடி எங்களுடைய உள்ளுக்கு உற்சாகமாக இருக்கின்ற போது அது வெளிக்காட்டுகின்றது. எங்களுடைய தோற்றத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப இங்க சொல்லப்படுகின்றது, அண்ணா ஒருவர் விழிக்கின்றார். அவர் விழித்து உறவு முறை கூறி, எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் உள்ளும் புறமும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐயோ ஐயோ, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இனி உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் உடல் நலம் சீரானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மேற்கொட்குறி முடிவு என்று கூறி விட்டு சிட்டுக்குருவி பறந்தது. இந்த பந்தியை வாசித்து முடித்தவரை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள ஒரு பாடப்பரப்புல வருகிற பந்தி. அவர்களுக்கு இது பரிச்சயமான பந்தி, வாசிப்பதும் இலகும், விளங்கிக் கொள்வதும் இலகும். இதுல அதாவது பறவைகள், மிருகங்கள், பிராணிகளான அகர்ணை பிராணிகள்லாம் இங்க இருக்கின்றது. ஆயினும் அண்ணா என விളിக்கப்படுகின்றது. அது உயர்திணை சொல்லாயினும் இந்த இடத்தில அது மிருகங்கள் பேசுவதாக பாவனை பண்ணி
அண்ணா என விളിக்கப்படுகின்றது. அடுத்தது வீரன் என்ற சொற்கள் கூடி உயர்திணைக்குரிய சொற்கள் இங்கே அவையில் சம்பாஷிப்பதை பேசுவதாக பாவனை பண்ணி அந்த பாவனை ஊடாக எங்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகின்றது. அப்ப இதுல சிட்டுக்குருவி இன்னொரு பிராணிக்கு இன்னொரு மிருகத்துக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. என்ன ஆலோசனை? அந்த மிருகம் ஒரு போட்டியில பங்கு பற்றி தோல்வி அடைந்து விட்டது. அந்த தோல்வி அடைந்ததால மனம் உடைந்து அந்த மிருகம் இருக்கின்றது. இப்ப இந்த சிட்டுக்குருவியானது அந்த மிருகத்தின் நண்பனாக இருக்கலாம். அது சிட்டுக்குருவி என்பது சிறிய பிராணி, அந்த மிருகம் என்பது ஓரளவு பெரியது. அப்ப அண்ணா என்று விളിக்கின்றது, விളിத்து சொல்கின்றது, நீங்க தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்னென்றால் உங்களோட உடல் நலக்குறைவு. ஏனென்றால் உடல்நல குறைவு இருந்தால் உள்ளமும் பாதிக்கப்படும். அப்ப அந்த உள்ளம்தான் உடலை கொண்டு நடத்தி நீங்க வெற்றி அடைவதற்கு உற்சாகப்படுத்தி உங்களை வழிகாட்டி இருக்கணும். ஆனா நீங்கள் இந்த உடல்நல குறைவாக இருந்ததால உங்களுக்கு உள்ளம் உற்சாகம் செலுத்தவில்லை. அதுதான் உங்களுக்கு தோல்விக்கு காரணம். இனிமேலாவது நீங்க உடல் நலத்துல நிச்சயமாக கவனம் செலுத்துங்க, அப்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறிவிட்டு அந்த பிராணி, அந்த குருவி, சிட்டுக்குருவி பறந்தது. பந்தியை மாத்திரம் பயன்படுத்தி விடை எழுதுக என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த கருத்து என்னென்றால், பந்தியை வாசித்து புரிந்து பந்தியில உள்ள சொற்களை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஏனைய சொற்களை பயன்படுத்தக்கூடாது. பந்தியிலே என்ன சொற்கள் இருக்கின்றதோ என்றால், ஒரு சொல்லுக்கு பல உத்தகர்த்தி சொற்கள் இருக்கும். நாங்கள் எல்லா சொல்லிலேயும் பாண்டித்தியம் இருந்திருக்கிறது என்றதுக்காக நாங்கள் நினைத்ததை இங்கு எழுதக்கூடாது. ஏன்? அறிவுறுத்தலை பின்பற்றோம். இங்க என்ன அறிவுறுத்தல் சொல்லுது? பந்தியை மாத்திரம் பயன்படுத்தி விடை எழுதுக. இது அதிகமாக பிரமை பரிசு பரீட்சையிலே எல்லா நாட்டாலையும் இப்படித்தான் இருக்கிறது. நீங்க அதை அவதானமா பார்த்து விடையளிக்கணும். சில பல பந்தியை பயன்படுத்தாமல் விடையளிங்கள் என்று இன்னும் கேட்கப்படுகிறது. அப்படி கேட்ட பரிசீலிக்கணும். ஆனா இங்க பந்தியை மாத்திரம்தான் பயன்படுத்தி விடையெழுதுகள் கேட்டிருக்கோம். சரி, இனி வினாவுக்கு போவோம். இப்பந்தியை குறிப்பிட்ட ஒரு பிராணி சிட்டுக்குருவி. பந்தியுடைய தொடர்புடைய பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பிராணியின் பெயர் எழுதுக. அப்ப எங்களுக்கு தெரிகிறது இங்க சிட்டுக்குருவி ஒரு பிராணி தந்திருக்குது. இந்த சிட்டுக்குருவி யாருக்கு ஆலோசனை கூறியது என்பது நாங்க பாடப்பரப்பின் ஊடாக பெற்ற அறிவின் ஊடாக நாங்கள் அதற்கு விடையாக குதிரை என எழுதுதல் வேண்டும். குதிரை. அடுத்த கேள்வி, இப்பந்தியில் தோல்வி என்னும் காரியத்துக்கு காரியம் தோல்வி எனும் காரியத்துக்கு காரணமாக அமைந்தவை எவை? இப்ப தோல்வி வந்ததற்கு காரணம் என்ன? உடல் நலக்குறைவு. உடல் நலக்குறைவால் தான் உள்ளமும் பாதிக்கப்பட்டதால் அந்த போட்டியில வெற்றி பெற முடியவில்லை. அவை தோல்வி எனும் காரியத்துக்கு காரணமாக அமைந்தவை எவை? உடல் நலக்குறைவு. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது பந்தியோடு சார்பான பந்தியில இருந்து பெற்ற விடயங்களை கொண்டு விடையளிக்கணும். பந்தியில் உயர்திணை ஆண்பால் ஒருமை பெயர்ச்சொல். இது சொல்லுக்கான இலக்கணம். உயர்திணை என்றால் மனித, தேவர், நரகர். ஆண்பால் என்றால் உயர்திணையில ஒருமையாக குறிப்பது ஆணை பெண்ணை, ஆண்பால் பெண்பால். பன்மையாக குறிப்பது மலர்பால். அப்படி ஒருமையில பால் உணர்த்தாவிட்டால் அது பொதுப்பால். இப்ப எங்களை கேள்வி, உயர்திணை ஆண்பால் ஒருமை பெயர்ச்சொல். அப்ப இங்க உயர்திணை ஆண்பால் ஒருமை பெயர்ச்சொல்லாக உள்ளது அண்ணா என்கின்ற சொல்லாக இருக்கின்றது. அண்ணா என்கின்ற சொல் இங்கே உயர்திணை ஆண்பால் ஒருமை பெயர்ச்சொல். அப்ப நாங்க இந்த இடத்துல அண்ணா என எழுதுதல் வேண்டும். நான் உங்களுக்கு
ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பரீட்சை தாள்கள்ல அதாவது உறுப்பான எழுத்தாக எழுதுவதற்கு ஓரளவு பெரிய அளவில், ஆகப்பெரிய அளவிலே அல்ல, ஓரளவு பெரிய அளவிலே எழுத்துக்களை எழுதி பழக்கங்கள். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். பந்தியில் உள்ள பழமொழியின் கருத்தை எழுதுக. இங்க என்ன பழமொழி இருக்கு? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பழமொழி என்பது எங்கட மூதாதியர், எங்கட பழைய மக்கள், எங்கட பெற்றோர், பெற்றோர் அப்படியாக முன்னோர், அந்த முன்னோர் தங்கள் அனுபவங்களை கொண்டோ எழுதி வைத்தவை தவிர பேச்சுவாக்கிலே பேசி பழக்கத்தில் வந்ததான் பழமொழி. ஏனென்றால் எழுதி வைப்பதென்றால் எல்லாரும் பேனா பெஞ்சில் கொப்பி எந்த நிறம் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கதைக்கிற போது, சில விடயங்களை சொல்கிற போது இவ்வகையில மொழியை பயன்படுத்துவார்கள். அந்த மொழியில ஆழமான கருத்து இருக்கும். அப்போ ஒருவர் பயன்படுத்தினதை வைத்து மற்றவர் பயன்படுத்தி அது வழக்கத்தில் அது பழைய மொழியாக இருக்கின்றது, பழமொழி. அப்ப இந்த பழமொழி என்ன சொல்கின்றது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப இந்த கருத்து என்ன? நோயில் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு சிறப்பானது. செல்வங்கள்ல எல்லாம் குறையில்லாத செல்வம் நோய் நொடி. எங்களுக்கு நோய் இருந்து கொண்டு செல்வம் இருந்தால் அதால பயன் இல்லை. அப்ப அதற்கான விடையாக நோய் நொடியின்றி வாழுதல் வேண்டும். அந்த கருத்து பந்தியில் உள்ள பழமொழியின் கருத்து நோய் நொடியின்றி வாழுதல் வேண்டும். நோய் நொடி இன்றி வாழுதல் வேண்டும். வாழ்தல் என்று எழுதினா போதும். நோய் நொடியின்றி வாழ்தல் அந்த கருத்து. இனி நாங்கள் இதில் இதர கேள்விகளை பார்ப்போம். இந்த பக்கத்தில் அடுத்து வரக்கூடிய கேள்வி, அடுக்குமொழி எழுதுக. இந்த பந்தியிலே என்ன அடுக்குமொழி இருக்கு? அடுக்குமொழி என்றால் உங்களுக்கு தெரியும், மொழி என்றால் சொல். அப்ப அந்த மொழி அடுக்கி வந்தால், அடுக்கு என்றால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அல்லது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக அடுக்கி வந்தால் அது அடுக்குமொழி. ஆனா இதே மாதிரி சில சொற்கள் ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக வரும். ஆனா அந்த சொல்லை பிரித்தால் கருத்து தராது. அதை சொல்றது இரட்டை கிளவி என்று. கிளவி என்பதும் மொழிதான், சொல்தான். ஆனால் அது இரட்டை கிளவி என்று சொல்றது. அடுக்குமொழி என்பது இரண்டையும் பிரித்தால் தனித்து கருத்து தரும். இப்ப இங்கே அடுக்குமொழியாக ஐயோ ஐயோ, அதாவது ஐயோ என்கின்ற சொல் இரு தடவை வருகின்றது. ஆனா இந்த ஐயோவை பிரித்தால் ஒரு சொல் தனித்த கருத்து தரும். அப்ப இரட்டை கிளவி என்பது என்ன? இப்படி பட பட என்றால் அது ஒரு படபட என்பது அதாவது பதகளிப்ப காட்டுகின்றது. அப்ப அந்த பதகளிப்ப படபட என்ற சொல் விளக்குகின்றது. ஆனா இந்த படபட என்பது ரெண்டையும் பிடித்தால் பட என்பது ஒரு சொல் என்ற கருத்து புலப்படவில்லை. அப்ப இதை சொல்றது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி லானா, இந்த லானாவா இருக்கணும் கிளவி. அதாவது இது ரெண்டு மொழிதான், ரெண்டு சொல்தான், பிரித்தால் கருத்து தராதது. அடுக்குமொழி என்றால் பிரித்தால் கருத்து தருவது. அப்ப அதுக்கு பொருத்தமானது ஐயோ ஐயோ என்பது ஆகும். அடுத்தது இணைமொழி. இணைமொழி என்றால் ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து வருவது, சேர்ந்து வந்து மிக பொருத்தமான கருத்தை தாருது, கூடிய கருத்தை தாருது, விளக்கமான கருத்தை தருவதுதான் இணைமொழி. அப்ப இங்க என்ன இணைமொழியாக இருக்கின்றது? ஒத்தகத்தை சொல்லலா இருக்கலாம், எதிர்கருத்தை சொல்லலா இருக்கலாம், அல்லது தொனியொற்றுமை உள்ள சொல்லாக்குடி இருக்கலாம். அப்ப இங்க என்ன, அதாவது இணைமொழி இருக்கின்றது என்றால் உள்ளும் புறமும். உடல்நலம் பாதிக்கப்பட்டது பாருங்க, உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது, உடலும் உள்ளமும் உள்ளும் புறமும் உற்சாகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வீரனுக்கும்
உடலும் உள்ளமும் உள்ளும் புறமும். உள் என்பதற்கு புறம் என்பது எதிர்ச்சொல், உள்ளே வெளியே. அப்ப எதிர்ச்சொல் அதிந்த கருத்தில இணைமொழியாக சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே சொல்லாக உள்ளும் புறமும் என்று வருகின்றது. அதை இணைமொழி என்று சொல்வார்கள். சேர்ந்த ஒரே சொல்தான் உள்ளும் புறமும். அப்ப அதற்கான விடையாக நாங்கள் உள்ளும் புறமும் என்பதை எழுதிக் கொள்ளலாம். இதுதான் என்னுடைய பயிற்சித்தாளின் 2வது பயிற்சித்தாளின் மாதிரி பரீட்சை 2 முதல் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். நன்றி.